மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. சரி பிள்ளைய, நாங்க இப்ப முதல் காணொலியில என்ன சொத்துக்கட்ட வரவிலக்கணம் அதிண்ட வகைகளை பார்த்துட்டு இல்லை முடிச்சு நாங்கள் இப்ப நாங்கள் அதிண்ட தொடக்கத்தை அப்படியே தொடர்ந்து அப்படியே படிச்சு கொண்டு போவோம். சரிதானே? ரைட், போட்டை பாருங்க பிள்ளைகள். ரைட், அப்போ கடைசி வகுப்பு உங்களுக்கு சொன்னால் இப்போ நடைமுறை சொத்துக்களில் இருக்கிற விடயங்கள், இப்போ இறுதி இருப்பு, வியாபார வருமதிகள், வருமான வருமதிகள், முற்பண செலவினங்கள், அதுகளை பற்றியெல்லாம் பார்த்து நாங்கள். அடுத்தது நடைமுறை அல்லா சொத்துக்கள், ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள், நீண்ட கால முதலீடுகள், அதுகள் எல்லாம் என்ன செஞ்சினாங்க நாங்கள் உதாரணமாக சொன்னோம். இப்போ இதுகள் ஒவ்வொன்றுக்கும் உரிய வரவிலக்கணம் இது என்ன என்றதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளையார். சரிதானோ? இது இப்போ இருப்பண்டா என்ன, வியாபார வருமதிகள் என்றா என்ன, வருமதி வருமானங்கள் அல்லது வருமான வருமதிகள், முற்பண செலவினங்கள் என்றா என்ன, இதோட பிள்ளைகள் இன்னொன்றே மேட் பண்ணி கொள்ளணும். என்ன பிள்ளைகள்? காசு. சரிதானே? இன்னொன்றே மேட் பண்ணி கொள்ளணும். என்ன பிள்ளைகள்? காசு. சரிதானே? நான் இதில் காசு போட மிஸ் ஆகிட்டுது. அப்போ இதில் இன்னொன்று போட போகிறோம். என்ன பிள்ளைகள்? காசு. ரைட் தானே? இப்போ பாருங்க பிள்ளைகள், இறுதி இருப்பு என்றாலோ அல்லது இருப்பென்றாலோ என்னென்று பார்ப்போம். இப்போ இருப்பெண்டா என்னென்றா பிள்ளைகள், ஒவ்வொரு நிறுவனமும் திரும்ப விற்கிறதுக்காக, அதாவது மீள விற்கிறதுக்காக என்னத்தை வச்சிருக்குதோ அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்றது? இருப்புக்கள் என்று சொல்லிக்கொள்வது. அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்றது பிள்ளைகள்? இருப்புக்கள் என்று சொல்லிக்கொள்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு முதலே சொன்னான், ஒரு என்ன சொல்ற, ஒரு செருப்பு கடையாக இருந்தால் அவைகிட்ட மீள விற்கிறதுக்காக என்ன இருக்குது? செருப்புகள் இருக்கும். அப்போ அது என்ன? ஒரு இருப்பு அந்த நிறுவனத்தில். ஓகே, ரைட். அதே மாதிரி இப்போ உடுப்பு கடையில் இருக்கிற உடுப்புக்கள், சரிதானோ? மற்றது ஃபோன் கடையில் இருக்கிற ஃபோன், சார்ஜர், மற்றது ஃபோன் கவர், பேட்டரி, அதெல்லாம் என்ன? இருப்புக்களாக இருக்கும். அப்போ என்னத்தை மீள விற்கிறதுக்காக, மீள் விற்பனை நோக்கம் கருதி, மீள விற்பனை செய்கின்ற எண்ணம் கருதி வச்சிருக்கிறவை எல்லாம் இருப்புக்கள் என்று சொல்லிக்கொள்வோம். அடுத்தது பிள்ளைகள் வியாபார வருமதிகள். இப்போ வியாபார வருமதிகள் என்றால் என்னென்று பார்த்தீங்கள் என்றால், இப்போ அந்த நிறுவனத்தில் அந்த இருப்புக்கள் இருக்குத்தானே, அந்த இருப்புக்களை கடனுக்கு கொள்வனவு செய்த நபர்களைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லிக்கொள்வோம்? வியாபார வருமதிகள் என்று சொல்லிக்கொள்வோம். அல்லது அவைய நாங்கள் இன்னொரு பேர் சொல்லிக்கொள்வது கடன் பட்டோன் என்று சொல்லிக்கொள்வோம். அப்போ இந்த இருப்புகள் என்னன்னு சொல்றது? மீள் விற்பனை நோக்கம் கருதிய இருப்புக்களை நிறுவனத்திடம் இருந்து கடனுக்கு கொள்வனவு செய்த நபர்கள் வியாபார வருமதிகள். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வருமான வருமதிகள் அல்லது வருமதி வருமானம் என்று சொல்லிக்கொள்வது. இப்போ என்னென்றால், நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு போட்டீங்கள், ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திலேயோ உங்களுக்கு ஒரு வருமானம் ஒன்று அந்த காலப்பகுதியில் கிடைக்கும். அது இன்னும் காசாக கிடைக்கல. நீங்கள் அந்த உழைப்பை வழங்கிட்டீங்கள், அதுக்குரிய வருமானமோ அல்லது அதுக்குரிய சன்மானமோ இன்னும் உங்களுக்கு காசாக கிடைக்கல. அப்போ அது என்ன? வருமதி வருமானம். அது உங்களுக்கு ஒரு சொத்து. அது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படியோ உங்களுக்கு அது என்னவா கிடைக்கும்? காசாக என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ அது ஒரு சொத்து. என்ன? வருமான வருமதிகள் அல்லது என்ன? வருமதி வருமானம் ஒரு சொத்து. அடுத்தது முற்பண செலவினங்கள். அடுத்த காலப்பகுதிக்குரிய செலவுகளை நீங்கள் முதலே கொடுத்துட்டீங்க. அப்போ அதுதான் பிள்ளைகள் முற்பண செலவு. என்ன? அந்த உழைப்பையோ அல்லது அந்த வளத்தையோ பயன்படுத்த முதல் அதுக்குரிய கொடுப்பனவை ஏற்கனவே மேற்கொண்ட நிலைமையை தான் நாங்கள் என்னன்னு சொல்றது? முற்பண செலவுகள். அடுத்தது காசு மீதி, வங்கி மீதி. அதாவது ஒரு நிறுவனத்தில் எவ்வளவு காசா மிச்சம் இருக்குது அல்லது அந்த நிறுவனத்தின் பேரில் வங்கியின் நடைமுறை கணக்கில் எவ்வளவு மீதி இருக்கோ அதைத்தான் சொல்றது காசு மீதி, வங்கி மீதி. அப்போ இதுகளும் என்ன? ஒரு நடைமுறை சொத்து தான். அதுக்குரிய உதாரணம். சரிதானே? அடுத்தது நடைமுறை எல்லா சொத்துக்களில் ஒரே பெயர் போட்டிருக்கேன், ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள். ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் என்னண்டா பிள்ளைகள், இந்த நிறுவனத்தில் பயன்படுத்தப்படுகின்ற காணி, கட்டிடம், மோட்டார் வாகனம், தளபாடங்கள், அலுவலக உபகரணங்கள், இயந்திரங்கள், இப்படிப்பட்ட இந்த நடைமுறை எல்லா சொத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பெயர் போட்டு சொல்லிக்கொள்வோம், ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் என்று சொல்லிக்கொள்வோம், PPE.
அப்போ இந்த இதுக்குள்ள இவ்வளவும் வந்து உள்ளடங்க போகுது. என்ன காணி கட்டிடத்திலிருந்து மோட்டார் வாகனத்திலிருந்து இயந்திரங்கள் தளபாடங்கள் என்று எல்லாமே இந்த ஆதனம் பொறிமற்ற உபகரணத்துக்கு வந்து உள்ளடங்க போகுது. இதை தாண்டி பிள்ளைகள் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட முதலீடுகள், எங்கேயாவது கொண்டே போட்ட முதலீடுகள், அதாவது ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட முதலீடுகள் தான் நீண்ட கால முதலீடுகள். அவற்றை தான் நடைமுறை அல்லா சொத்துக்கள் என்று சொல்லிக் கொள்வது. ஓகே, அப்போ இது பிள்ளைகள் சொத்தின் வகைகளும் என்ன அதில் ஒவ்வொன்றுக்கே உள்ளடங்குற விடயங்களும் அதுக்குரிய விளக்கங்களும் சொல்லினார். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பொறுப்புகள். அப்ப சொத்தோ பொறுப்போ எப்பவுமே கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள் விளைவாகத்தான் உருவாகி இருக்கும். அப்ப பொறுப்பின் வரவிலக்கணத்தை நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக பொருளாதார வளத்தினை மாற்றுவதற்கான நிறுவனத்தின் நிகழ்கால கடப்பாடு ஆகும். அதுக்குரிய விளக்கத்தை வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளையால். என்ன கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக பொருளாதார வளத்தினை மாற்றுவதற்கான நிறுவனத்தின் நிகழ்கால கடப்பாடு. கடப்பாடுன்னா அந்த கட்டாயப்பாடு. ஸோ நிறுவனத்தின் நிகழ்கால கடப்பாடைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றது, பொறுப்பு என்று சொல்லிக்கொள்றது. அப்போ இதன் தன்மை என்ன அல்லது இந்த பண்பு என்ன, கடந்த கால நிகழ்வுகளின் விளைவானது பொருளாதார வளத்தினை மாற்றக்கூடியதாக இருக்கும். நிறுவனத்தின் என்னவாக இருக்கும், அது ஒரு நிகழ்கால கடப்பாடாக இருக்கும். அப்ப இந்த தன்மைகளை கொண்டவையெல்லாம் நாங்கள் என்னன்னு சொல்றது, பொறுப்புகள் என்று சொல்லிக் கொள்வது. அப்ப கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக என்ன பொருளாதார வளத்தினை மாற்றுவதற்கான நிறுவனத்தின் என்னவாக இருக்குது, நிகழ்கால கடப்பாடு. அப்ப பொறுப்பின் வகைகளை பார்ப்போம். இங்கேயும் என்ன நடைமுறை பொறுப்பு நடைமுறை அல்லா பொறுப்பு என்று ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒரு வருட காலத்துக்குள்ள மாற்றம் அடையக்கூடிய பொறுப்புகள் நடைமுறை பொறுப்புகள் என்றும், அப்படி அந்த காலத்துக்கு மேற்பட்டதாக இருந்து அதுக்குள்ள மாற்றம் அடையாட்டில் அவை நடைமுறை அல்லா பொறுப்புகள் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அப்போ இப்போ நடைமுறை பொறுப்புகளுக்கு பார்த்தீங்களென்றால் ஒன்று வியாபார சென்மதி, அற்று செலவினங்கள், முற்பண வருமானம், வங்கி மேலதிக பற்று போன்றவற்றை நடைமுறை பொறுப்புகளை சொல்லிக்கொள்ளலாம். இப்போ வியாபார சென்மதிகள் என்றா என்ன, அற்றுறு செலவினங்கள் என்றா என்ன, முற்பண வருமானம், இந்த வங்கி மேலதிக பற்று என்றா என்ன என்ற பற்றிய ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வியாபார சென்மதிகள். இப்போ பிள்ளைகள் நீங்கள் ஆர்ட்ட போய் இந்த மீள் விற்பனை இருப்ப கடனுக்கு வேண்டினீங்களோ அவையத்தான் நாங்கள் வியாபார சென்மதிகள் அல்லது கடன் கொடுத்தோர்ன்னு சொல்றது. அப்போ பிள்ளைகள் கட்டாயமாக அவைய மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். இருப்ப நாங்கள் கடனுக்கு யார்கிட்டேருந்து வேண்டினோமோ அவ மட்டும்தான் வியாபார சென்மதிகள், அவ மட்டும்தான் கடன் கொடுத்தோம். அவையை தாண்டி வேறு யோதனையும் சொல்லிடலாது. இப்போ ஒரு ஆதனம் பொறிவாரணத்தை கடனுக்கு வேண்டினால் ஆதனம் பொறிவாரண கடன் கொடுத்தோன்னு தான் சொல்லலாம். அல்லது ஒரு ரமேஷோ என்று சொன்னால் அந்த அவைய பேரை சொல்லித்தான் சொல்லலாமே ஒழிய வியாபார சென்மதிகள் அல்லது கடன் கொடுத்தோர் என்று ஒற்றை பேரை பாவிக்க இயலாது. அப்படி நீங்க வியாபார சென்மதிகள் அல்லது கடன் கொடுத்தோன் என்று சொல்ல போறீங்களென்றால் அவை யாராக இருக்கணும், இருப்பை யார்கிட்ட கடனுக்கு வேண்டினீங்களோ அவைய மட்டும்தான் சொல்லலாம். அடுத்தது பிள்ளைகள் அற்று செலவினங்கள். நீங்கள் அந்த வளத்தை பாவிச்சிட்டீங்கள், ஆனா அதுக்கு நீங்க இன்னும் காசை கொடுக்கல, அதுக்குரிய காசை நீங்க என்ன செய்யல, கொடுக்கல. அப்போ அது ஒரு அற்று செலவினங்கள். நல்ல உதாரணம் கரண்ட் பில். சரிண்ணா, கரண்ட் பில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கரண்ட் பாவிச்சிடுவோம், ஆனால் கரண்ட் பில் கட்ட லேட் ஆகும். அப்போ பொறுப்பு செலுத்த தவறினால் அதுக்கு ஒரு தண்டம் இருக்கும், அதால் அவங்க கரண்ட் வந்து வெட்டி போடுவாங்க. அப்போ அது ஒரு பொறுப்பு தானே ஏன்னா. அப்போ அதான் அற்று செலவினங்கள். அடுத்தது முற்பட வருமானங்கள். நீங்கள் உழைப்பை கொடுக்க முதலே வருமானத்தை வேண்டிட்டீங்கள் என்றால் அது ஒரு பொறுப்பு. ஏன் அந்த காலப்பகுதிக்குரிய அந்த வேண்டின காசுக்குரிய உழைப்பை நீங்கள் பிற்காலத்தில் திருப்ப செலுத்த வேண்டி இருக்கும். அப்போ அதால் முற்பண வருமானம் அதுவும் ஒரு என்ன நடைமுறை பொறுப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வங்கி மேலதிக பற்று. இந்த வங்கி மேலதிக பற்றுன்றது உங்களோட வங்கியின் நடைமுறை கணக்கில் இருக்கிற மீதியை விட கூடுதலான மீதிக்கு நீங்கள் ஒரு காசோலையை எழுதி கொடுத்தீங்கள் என்றால் அந்த காசோலைக்கு அவங்க காசு கொடுப்பாங்க. அந்த காசோலைக்கு அவங்க காசு கொடுப்பாங்க, ஆனால் அந்த மிச்சம் அவ்வளோத்தையும் வங்கி மேலதிக பற்றுன்னு போடுவாங்க. அது ஒரு பொறுப்பு பிள்ளையர். நீங்கள் அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள அந்த பொறுப்பை நீங்கள் மீள செலுத்தணும், இல்லாட்டி அதுக்கு பிறகு வட்டி வரும். ஸோ அப்போ அதுவும் ஒரு பொறுப்பு. அப்போ பாருங்க பிள்ளையார், பொறுப்பின் வகைக்குள்ள நாங்கள் முதலாவது என்ன பார்க்குறோம், நடைமுறை பொறுப்பு பார்க்குறோம்.
அந்த நடைமுறை பொறுப்பில் என்னென்ன பார்த்துனாங்க? வியாபார சென்மதி, அற்று செலவினங்கள், முற்பண வருமானம், வங்கி மேலதிக பற்று. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நடைமுறை அல்லா பொறுப்புகள். இப்ப நடைமுறை அல்லா பொறுப்புகளுக்கு என்னென்ன உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கடன், தொகுதி கடன். ஸோ இந்த வங்கி கடன் என்றா உங்களுக்கு தெரியும், தொகுதி கடன் என்றா என்னன்றது நீங்கள் பிறகு கம்பெனி படிக்க, அதாவது 13ஆம் ஆண்டில் அதை பற்றி விளக்கம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா காணும். ஒன்று என்ன? வங்கி கடன், மற்றது என்ன? தொகுதி கடன். அடுத்தது பிள்ளைகள் உரிமையாண்மை. இப்போ உரிமையாண்மை என்னென்றால், அனைத்து பொறுப்புகளையும் கழித்த பின்னர் சொத்துக்களில் காணப்படும் எஞ்சிய அக்கறை அல்லது மீறி உரிமையாண்மை ஆகும். இதாலதான் பிள்ளைகள் உரிமையாண்மைக்கு இன்னொரு பேர் இருக்குது, தேறிய சொத்து. உரிமையாண்மைக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன பிள்ளைகள்? தேறிய சொத்து. அதாவது என்ன? அனைத்து பொறுப்புகளையும் கழித்த பின்னர் சொத்துக்களில் காணப்படும் எஞ்சிய அக்கறை அல்லது மீதி தான் என்ன? உரிமையாண்மை. அப்போ உரிமையாண்மைக்கு இன்னொரு பேர் என்ன? தேறிய சொத்து. உரிமையாண்மைக்கு இன்னொரு பேர் என்ன? தேறிய சொத்து என்று சொல்லிக்கொள்வோம். அடுத்தது பிள்ளைகள் வருமானம். என்ன? உரிமையாண்மையில் கோரிக்கை கொண்டுள்ளவர்களிடம் இருந்தான பங்களிப்பு தவிர, இவ்வளவத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. உரிமையாண்மையில் கோரிக்கை கொண்டுள்ளவர்களிடம் இருந்தான பங்களிப்பு தவிர. அப்போ கோரிக்கை கொண்டுள்ளவர்களிடம் இருந்தான பங்களிப்பு தவிரண்டா உரிமையாண்மையில கோரிக்கை கொண்டவர்களால் அந்த உரிமையாளர்கள். அப்போ உரிமையாளர்கள்ட்ட பங்களிப்புண்டா என்ன? மேலதிக மூலதனம் தவிர. சரிதானே? தவிர உரிமையாண்மையில் அதிகரிப்பை ஏற்படுத்தும் விளைவினை கொண்டுள்ள. அப்ப சிம்பிளா சொல்ல போனா, உரிமையில் அதிகரிப்பை ஏற்படுத்தினவற்றுள் மேலதிக மூலதனம் தவிர்ந்தவை. சரிதானே? அதைத்தான் எப்படி சொல்லிக்கிறாங்க? உரிமையாண்மையில் கோரிக்கை கொண்டுள்ளவர்களிடம் இருந்தான என்ன பங்களிப்பு தவிர உரிமையாண்மையில் அதிகரிப்பினை ஏற்படுத்தும் விளைவினை கொண்டுள்ள சொத்துக்கள் மீதான அதிகரிப்பு அல்லது பொறுப்புகள் மீதான குறைவு. என்ன? சொத்துக்கள் மீதான அதிகரிப்பு அல்லது என்ன பொறுப்புகள் மீதான குறைவைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றது பிள்ளையார்? வருமானம். இதெல்லாம் அப்டேட் பண்ணின வரவிலக்கணங்கள் பிள்ளையார். சரியானோ? ரைட். அப்ப என்னன்னு சொல்லிக்கொள்றது? உரிமையாண்மையில் கோரிக்கை கொண்டுள்ளவர்களிடம் இருந்தான பங்களிப்பு தவிர உரிமையாண்மையில் அதிகரிப்பினை ஏற்படுத்தும் விளைவினை கொண்டுள்ள சொத்துக்கள் மீதான அதிகரிப்பு அல்லது பொறுப்புகள் மீதான குறைவைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றது? வருமானம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஓகே. அடுத்தது பிள்ளைகள் செலவுகள். செலவுகளுக்கு என்ன வரவிலக்கணம் என்று சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கள் என்றால் என்ன சொல்லிக்கிறாக்குது? உரிமையாண்மையில் கோரிக்கை கொண்டுள்ளவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டவை தவிர உரிமையாண்மையில் குறைவை ஏற்படுத்தும் சொத்துக்கள் மீதான குறைவு அல்லது பொறுப்புகள் மீதான அதிகரிப்பு. அப்ப உரிமையாண்மையில் பங்களிப்பு கொண்டுள்ளவர்களுக்கான என்ன? விநியோகிக்கப்பட்டது. அப்ப உரிமையாண்மையில் கோரிக்கை கொண்டுள்ளவர்களா? உரிமையாளர்கள். அப்ப அவைக்குரிய பங்களிப்புகள் என்ன? பற்றுக்கள். அல்லது அவைக்குரிய விநியோகம் என்ன? பற்றுக்கள். அப்ப இந்த பற்றுக்கள் தவிர்ந்தவை எல்லாம் என்னதான்? செலவுகள். ஏன்னா உரிமையில் குறைவை ஏற்படுத்துகின்ற விடயங்கள்ல பற்றுக்கள் தவிர்ந்தவை எல்லாம் செலவினங்கள். அதைத்தான் இப்படி சொல்லி கிடக்குது. அப்ப பாத்தீங்கள் என்றால் என்ன? உரிமையாண்மையில் கோரிக்கை கொண்டுள்ளவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டவை தவிர உரிமையாண்மையில் குறைவை ஏற்படுத்தும் சொத்துக்கள் மீதான குறைவு அல்லது பொறுப்புகள் மீதான அதிகரிப்பு. சொத்துக்கள் மீதான குறைவு அல்லது என்ன பொறுப்புகள் மீதான அதிகரிப்பு தான் செலவுகள் என்று சொல்லிக்கொள்றது. ஓகே இல்லையா? இப்ப இந்த ரெண்டுக்குமான விளக்கம் ஒன்று நான் சொல்ல போறேன். இப்ப நீங்கள் இதே வருமானத்தை பார்த்தீங்கள் என்றால் சொத்துக்கள் மீதான அதிகரிப்பு அல்லது பொறுப்புகள் மீதான குறைவுன்னு சொல்லி கிடக்குது. என்ன சொத்துக்கள் மீதான அதிகரிப்பு? இப்ப ஒரு வருமானம் வந்துச்சென்றா காசா வந்தால் சொத்து அதிகரிக்கும், காசா வராட்டிலும் சொத்து அதிகரிக்கும். அப்ப வருமானத்தால சொத்து எப்படி என்னதான் செய்ய போகுது? அதிகரிக்கத்தான் போகுது. அப்ப அதான் சொத்துக்கள் மீதான அதிகரிப்பு. அல்லது என்ன சொல்லிக்கிறாங்க? பொறுப்புகள் மீதான குறைவு. என்ன பொறுப்புகள் மீதான குறைவு என்றால்
இப்ப நீங்க முன்னமே அந்த வருமானத்தை வேண்டி இருந்தீங்கன்னா, அந்த காலப்பகுதிக்கு முதலே வருமானத்தை வேண்டி இருந்தா முற்பண வருமானம் என்ற பொறுப்பா இல்ல போட்டிருப்பீங்க. அப்ப இப்ப அந்த காலம் முடிஞ்சு அது வருமானமா நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்க அந்த முற்பண வருமானம் என்ற பொறுப்பு என்ன செய்யும்? குறை. அப்ப அதைத்தான் சொல்லிக்கிறாங்க, பொறுப்புகள் மீதான என்னென்று குறைவு என்று சொல்லியிருக்காங்க. அப்ப வருமானத்தால ஒன்று சொத்து அதிகரிக்கும், இன்னொன்று பொறுப்பு குறையும். ஓகே ரைட். இதே செலவுகள் என்று பார்க்க என்ன? சொத்துக்கள் மீதான குறைவு. அப்ப செலவுகள் செய்தா காசு குறையும், அப்படி பார்க்கலாம். அல்லது நீங்க முற்பண செலவண்டு போட்டு முதலே கொடுத்து அதை சொத்துக்கள்ல வச்சிருந்தால் அந்த காலத்தில் அதை செலவுகளா நாங்கள் பிரயோகத்தை பழக்க என்ன செய்ய போகுது? அந்த முற்பண செலவண்ட சொத்து என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அதனால்தான் சொத்துக்கள் மீதான குறைவு அல்லது பொறுப்புகள் மீதான அதிகரிப்பு. அந்த செலவை நாங்கள் காசா செலுத்தாட்டில் அற்று செலவு அல்லது சென்மதி செலவு என்ற பொறுப்பு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப அதனால தான் நாங்கள் அடுத்தது என்ன சொல்லுகிறோம்? பொறுப்புகள் மீதான அதிகரிப்பு என்று சொல்லி இதுக்குரிய வரவிலக்கணத்தை படுத்துறோம். சரிதானே பிள்ளையால்? ரைட். அப்ப இப்ப வருமானங்கள் செலவினங்களுக்கு உதாரணங்கள் கொஞ்சம் பார்ப்போம். வருமானம், தரகு வருமானம், வாடகை வருமானம், வட்டி வருமானம், பெற்ற கழிவு, சொத்து விற்பனை லாபங்கள், இவையெல்லாம் வருமானங்களாக சொல்லலாம். விற்பனையும் ஒரு வருமானம் தான், அது மெயினான வருமானம். இப்ப விற்பனை முதன்மை வருமானம், அதுக்காகத்தான் அந்த நிறுவனமே இயங்குதல்லோ. அப்ப அது முதன்மை வருமானம். மிச்சது எல்லாத்தையும் நாங்க ஏனைய வருமானம் என்ற கேட்டகரிக்கு சொல்லிக் கொள்வோம். ரைட். ஓகே. செலவுகளை நாளா பிரிச்சிருப்பாங்க. என்ன? விநியோக செலவு, நிர்வாக செலவு, ஏனைய செலவு, நிதி செலவு. இந்த ஒவ்வொரு செலவு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விடயங்கள் உள்ளடங்கும். இப்போ நாம் பொதுவாக சொல்ல போனா விளம்பரம், விற்பனை உத்தரவாதம், மின்சாரம், சம்பளம், தொலைபேசி கட்டணம், வட்டி, இருப்பு நட்டம், நன்கொடைகள், இப்படி எல்லாம் வரும். அப்ப இதெல்லாம் செலவுகளுக்கு உதாரணமாக இருக்கும். கொடுத்த கழிவு, இதெல்லாம் என்ன பிள்ளைகள்? அறவிட முடியாத கடன், ஐயக்கடன், இதெல்லாம் என்ன பிள்ளைகள்? செலவுகளாக இருக்கும். அப்ப பிள்ளைகள் நாங்கள் மொத்தமா இந்த என்னண்டு இன்னைக்கு ஃபுல்லா பேரேட்டு கணக்குகள் அல்லது அதான் சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவினங்கள் இருக்கல்லோ, அதை பேரேட்டு கணக்குகள்னு சொல்லுவோம். அதே நேரம் அவையத்தில் தான் நாங்கள் என்ன சொல்றது? நிதி கூட்டு மூலங்கள்னு சொல்லிக்கொள்வோம். அப்ப இப்ப நாங்கள் கணக்கீட்டு அறிமுகத்தோடு சம்பந்தப்பட்ட சகல விடயங்களும் பார்த்தாச்சு. இனி நாங்கள் பார்க்க போறது என்னத்தை பற்றி? கணக்கீட்டு சமன்பாட்டை பற்றி தான் பார்க்கணும். அப்ப கணக்கீட்டு சமன்பாடுண்டா என்ன, அதுல என்ன சொல்லிக்கிறாங்க, அதுல என்ன மாதிரி கணக்குகள் இருக்குது என்றதை பற்றி நாங்கள் என்ன செய்ய போறோம்? அடுத்த காணொளியின் மூலம் நாங்கள் என்ன செய்வோம்? பார்த்து கொள்வோம். ஸோ கணக்கீட்டு அறிமுகத்தில் இருக்கிற தேவையான அவ்வளவு நோட்ஸும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டாச்சு. சரிதான பிள்ளைகள்? ரைட். நன்றி. சரி பிள்ளையா, இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, கணக்கீட்டு சமன்பாட்டில் எப்படி பதிவுகள் பதிகிறது, அதுக்குரிய அடிப்படைகள், கணக்கீட்டு சமன்பாட்டை பற்றி பார்க்க போறோம். இந்த கணக்கீட்டு சமன்பாடு தான் நாங்கள் படிக்க போற முதலாவது அக்கவுண்ட்ஸ் விஷயம். என்ன இந்த கணக்கீட்டு சமன்பாடு என்றால் இந்த அக்கவுண்ட்ஸின் அனைத்து பின்னுக்கு வர மொத்த தொழிற்பாட்டையும் ஒரே ஆளா சிம்பிளா செய்கிற ஆள் தான் இந்த கணக்கீடு சமன்பாடு. அப்ப அவரை எல்லா இடமும் எல்லா விதமாகவும் நாங்கள் பயன்படுத்த இயலாது என்றபடியால சரியானோ பிறகு நாங்கள் கணக்கிட்ட விரிவா படிச்சு கொண்டு போறோம். ஆனா அந்த அவ்வளவு தொழிற்பாட்டையும் இந்த கணக்கீடு சமன்பாடு செய்கிறார். சரியான பிள்ளைகள்? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா கணக்கீட்டு சமன்பாடு, சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமைகள். சரிதானோ? இதுதான் எங்களோட அடிப்படையான கணக்கீட்டு சமன்பாடு. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகள்? ரைட். இதுல ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்? உதாரணங்கள். இப்ப முதலாவது சொத்துக்கள். ரைட். இந்த சொத்துக்களுக்குள்ள என்னென்ன விடயங்கள் வரும், அவையால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்றதை பற்றி நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். இப்ப முதலாவது சொத்துக்கள் என்று எடுத்தால், இப்ப ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் இந்த சொத்துக்களுக்கு என்ன நடக்குது என்றதை பொறுத்து தான் இந்த கணக்கீட்டு சமன்பாடுல பதிவு இருக்கும்.
அப்ப முதலாவது சொத்துக்கள் என்றதுக்குள்ள நாங்க பார்க்க போறோம் இந்த ஆதனம் பொறி உபகரணம். ஆதனம் பொறி உபகரணம். சரி, அப்ப இந்த ஆதனம் பொறி உபகரணத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வரப்போகுதுன்னு பார்ப்போம். ரைட், என்னத்துக்கு ஆதனம் பொறி உபகரணத்துக்குள்ள என்னென்ன விடயங்கள் வரப்போகுதுன்னு பார்ப்போம். சரிதானோ? ஒன்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் காணி, சரியோ, கட்டிடம், அடுத்தது மோட்டார் வாகனம், அடுத்தது இயந்திரம், சரிதானோ? காணி, கட்டடம், மோட்டார் வாகனம், இயந்திரம், அடுத்தது தளவாடம், அடுத்தது உபகரணம், சரி, இவ்வளவு இந்த ஆதனம் பொறி உபகரணங்களுக்குள்ள உள்ளடங்குகின்ற விடயங்களாக இருக்கும். அப்ப இப்ப ஒவ்வொரு கணக்கீட்டு சமன்பாட்டிலையும் பதியேற்க இந்த ஒவ்வொரு விஷயமும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப எப்படி என்றால் காணி கொள்வனவு, அப்ப காணி கூடும், அப்ப இந்த சொத்துக்கள்ல என்ன செய்யணும், பிளஸ் பண்ண போறோம். கட்டிடம் விற்பனை, கட்டிடம் குறையும், அப்ப சொத்துக்கள்ல மைனஸ் பண்ண போறோம். அலுவலக உபகரணம் கொள்வனவு கூடும், பிளஸ், குறையும், மைனஸ், கூடும், பிளஸ், குறையும், மைனஸ், அவ்வளவுதான் இந்த கணக்கீட்டு சமன்பாடுல வரப்போகுது. அப்ப சொத்துக்கள் அப்படி இருக்கும். அடுத்தது இரண்டாவது சொத்து இருப்பு, மூன்றாவது கடன் பட்டோன், நாலாவது வருமதி வருமானம், அஞ்சாவது முற்பண செலவு, அடுத்தது காசு. அப்ப இந்த ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலாலையும் இந்த சொத்துக்கள்ல இவை எல்லாம் என்னென்ன மாதிரி மாறுது, கூடுதா குறையுதா, கூடுதா குறையுதான்றதை பற்றி பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்ப அந்த வகையை வச்சு கொண்டுதான் இந்த கணக்கீட்டு சமன்பாட்டுகள்ல பதிவுகள் இருக்கும். இப்ப ஒரு ஆதனம் பொறி உபகரணம் வேண்டினா கூடும், வித்தா குறையும். இருப்பு வேண்டினா கூடும், வித்தா குறையும். அப்ப என்னென்ன வழியில வேண்டலாம்? 2 வழி இருக்குது. காசா வாங்கலாம், கடனா வாங்கலாம். காசா விற்கலாம், கடனா விற்கலாம். அடுத்தது கடன் பட்டோன். கடன் பட்டோன் என்ன, 2-3 வழி இருக்குது கூடுறதுக்கு. கடனுக்கு வித்தா கடன் பட்டோன் கூடுவான். கடன் பட்டோனிடம் இந்த காசு பெற்றால் அல்லது அவனுக்கு கழிவு கொடுத்தால் அல்லது எதிரீடுகள் அல்லது உட்திரும்பல்களால கடன் பட்டோன் குறைவான். அடுத்தது வருமதி வருமானம். ஒரு வருமானம் உழைச்சாச்சு, அதுக்குரிய காசு கிடைக்காட்டி வருமதி வருமானம் கூடும். அந்த காசு கிடைச்சா வருமதி வருமானம் குறையும். முற்பண செலவுகள், செலவை செய்ய முதலே அதுக்குரிய காசை கொடுத்துட்டோம், அந்த வளத்தை பாவிக்க முதலே காசை கொடுத்துட்டோம், முற்பண செலவு கூடும். அந்த வளத்தை பாவிக்க முற்பண செலவு என்ன செய்யும், குறையும். இது எல்லாத்தையும் காசா கொடுத்தா காசு குறையும், காசுகளா வேண்டினால் காசு கூடும். அப்ப இதுதான் சொத்துக்களுக்குள்ள உள்ளடங்குற விடயங்களும் அதால ஏற்படுற மாற்றங்களும். அப்ப இந்த சொத்து காரணிகள் எல்லாம் ஏனேன் மாறினது என்றதை பற்றி நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன். ஏன்னா சொத்து காரணிகள் எல்லாம் எப்படி எல்லாம் மாறும் என்றதை பற்றி தான் இப்ப உங்களுக்கு என்ன சொன்னான், நான் சொன்னேன். அப்ப சொத்து காரணிகள் இவ்வளவு இருக்குது. ஆதனம் பொறி உபகரணம், இருப்பு, கடன் பட்டோன், வருமதி வருமானம், முற்பண செலவு, காசு. இது ஒவ்வொன்றும் எப்படி என்னென்ன காரணத்தால மாறும் என்றதை பற்றியும் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே தானே? சொத்து காரணிகளை நோட் பண்றதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே தானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பொறுப்பு காரணிகளை பற்றி பார்ப்போம். இந்த பொறுப்புகள் அல்லது பொறுப்பு காரணிகள் என்னென்னு பார்த்தோம் என்றால், இப்ப உதாரணத்துக்கு வங்கி கடன்,
ரைட். அடுத்தது கடன் கொடுத்தோன்னு வியாபார வருமதியாளர். அடுத்தது அட்டுறு செலவு. அடுத்தது முற்பண வருமானம். ரைட். முற்பண வருமானம். ஸோ இதெல்லாம் வந்து பொறுப்புகள். அப்போ இந்த பொறுப்புகள் என்னென்ன வகையில் மாற்றம் அடையும் என்றதை பற்றி பார்ப்போம். இப்போ என்ன கணக்கெடு சமன்பாடு ஒன்று கூடலாம் அல்லது குறையலாம், அதை தவிர வேறு ஒன்று நடக்கா. பெருக்கல் வகுத்தல் எல்லாம் இங்கே இல்லை, ஒன்று ப்ளஸ் அல்லது மைனஸ். இப்போ இது ஒவ்வொன்றும் எப்படி கூடும் எப்படி குறையும், என்னென்னத்தால கூடும் என்னென்னத்தால குறையும் என்றதை சொல்கிறேன். இதை தெரிஞ்சு வச்சா கணக்கெடு சமன்பாடு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலாலையும் பிள்ளைகள் இந்த சொத்து காரணி, பொறுப்பு காரணி, உரிமை காரணிகள் கூடுமா குறையுமா என்னதை தெரிஞ்சு வச்சுக்கொண்டு அதில் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறதான் கணக்கெடு சமன்பாடில் உங்களுக்குரிய வேலை. ஓகே ரைட். பொறுப்புகளில் வங்கி கடன் முதலாவது. வங்கி கடனை நீங்கள் எடுத்தீங்களா வங்கி கடன் கூடும், திரும்ப கட்டினீங்களோ வங்கி கடன் குறையும், அவ்வளவும் தான். கடன் கொடுத்தோன், கடனுக்கு இருப்ப வாங்கினீங்களோ கடன் கொடுத்தோன் கூடுவான், அதே அவனுக்கு காசா கொடுத்தால் கடன் கொடுத்தோன் குறைவான். அவன்கிட்ட இருந்து கழிவு பெற்றா கடன் கொடுத்தோன் குறைவான். வெளித்திரும்பல் செஞ்சீங்களோ கடன் கொடுத்தோன் குறைவான். எதிரீடு செஞ்சீங்களோ கடன் கொடுத்தோன் குறைவான். பார்த்தீங்களா எவ்வளவு சுகமான விடயம். அடுத்தது அட்டுறு செலவு. அப்போ அட்டுறு செலவு என்ன, ஒரு செலவை பாவிச்சிட்டீங்க அதுக்குரிய காசை கொடுக்கலையோ அட்டுறு செலவுகள் கூடும். காசு கொடுத்து கொண்டு வந்தீங்களோ அந்த அற்று செலவாக இருந்ததுக்கால காசு கொடுத்துட்டு வந்தீங்களோ அற்று செலவு குறையும், அவ்வளவும் தான். அடுத்தது முற்பண வருமானம். என்ன நீங்கள் வேலை செய்யாமலே உங்களுக்கு முதலே சம்பளம் அல்லது காசு தந்தானோ முற்பண வருமானோட பொறுப்பு கூடும். திரும்ப அதுக்குரிய காசை அந்த வேலையை கொடுத்து செய்து கொடுத்து கொண்டு போய்க்க அந்த முற்பண வருமானோட பொறுப்பு உங்களுக்கு என்ன செய்ய போகுது, குறைய போகுது. அப்போ பொறுப்புக்கட்ட மாற்றம் இப்படித்தான். இந்த ஒவ்வொன்றும் எப்படி மாறுதுன்றதை பற்றி சொன்னான். விளங்கிட்டு தானே? ரைட். அப்போ வங்கி கடன், கடன் கொடுத்தோன், அற்று செலவு, முற்பண வருமானம், இதான் முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கணக்கெடு சமன்பாடில் வாருது. ஓகே தானே? ரைட். அடுத்தது உரிமைகள்கிட்ட மாற்றத்தை பற்றி பார்ப்போம். ரைட். உரிமைகள்கிட்ட மாற்றம் அல்லது உரிமைகளுக்குள்ள என்னென்ன விடயத்தை போட போறோம்டா பிள்ளைகள், முதலாவது மூலதனமாக கொண்டு வந்தா போடுவோம். சரியோ? மூலதனமாக கொண்டு வந்தா உரிமை கூடும். அது என்ன மூலதனமாகவும் இருக்கலாம், காசாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், ஆதனம் பொறி உபகரணங்களாகவும் இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் மூலதனம் வந்துச்சுன்னா உரிமை என்ன செய்யத்தான் போகுது, கூடத்தான் போகுது. அப்போ மூலதனத்தால் உரிமை என்ன செய்யும், கூடும். அப்போ அதை நாங்கள் நேராக சொல்லலாம், மூலதனம் உரிமையை கூட்டும். ரெண்டாவது, அப்போ மூலதனம் மேலதிக மூலதனம் ரெண்டும் ஒன்று தான், சரிதானே? அடுத்தது பற்று. பற்று மூலதனம் என்ன உரிமையை என்ன செய்யும், குறைக்கும். இப்போ உரிமையாளன் பற்றண்டா என்ன, உரிமையாளன் தன்னை தேவைக்காக எடுத்துக்கொண்டு போகிறதான பற்று, அது காசு இருப்பு, ரெண்டு வகையான பற்று இருக்குது. அப்போ பற்று செஞ்சாலே உரிமை என்ன தான் செய்ய போகுது, குறையத்தான் போகுது. ரைட். மூன்றாவது இருப்பு விற்பனை லாபம். இருப்பு விற்பனையால லாபம் வந்துச்சென்றால் உரிமை என்ன செய்யும், கூடும். இருப்பு விற்பனையால லாபம் வந்துச்சென்றா உரிமை என்ன செய்யும், கூடும். அப்ப இருப்பு விற்பனை நட்டம் வந்துச்சென்றால் அப்ப சோட்டா எழுதுறேன், இருப்பு விற்பனை நட்டம் என்ன செய்யும், உரிமை குறையும். இருப்பு விற்பனையால நட்டம் வந்துச்சென்றா உரிமை என்ன செய்யும், குறையும். அடுத்தது பிள்ளைகள் ஏனைய வருமானங்கள் செலவினங்கள். அப்ப ஏனைய வருமானங்கள் கூட்டும், செலவுகள் குறைக்கும். அப்ப இதுதான் பிள்ளைகள் உரிமை மாற்றம் அடைகின்ற சந்தர்ப்பங்கள். ஒன்று மூலதனம் கூட்டும், பற்று குறைக்கும், இருப்பு விற்பனை லாபம் கூட்டும், இருப்பு விற்பனை நட்டம் குறைக்கும், வருமானங்கள் கூட்டும், செலவுகள் குறைக்கும். இப்ப இன்னொன்று நீங்கள் கணக்கெடு சமன்பாடில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு பிள்ளைகள். நிறுவனத்தில் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும்
ஒவ்வொன்றுக்கும் 2 அல்லது 3 வகிபாகங்கள் இருக்கும். இப்போ பார்த்தீங்களென்றால் நீங்கள் ஒரு விற்பனைக்கு காசு கொண்டு வரீங்களோ, அப்போ இந்த விற்பனைக்குன்ற காசு 2 வகிபாகத்தை ஆட்ட போதும். ஒன்று விற்பனை என்ற வருமானத்தை கூட்டி உங்களோட உரிமையை கூட்டும், அந்த வருமானம் காசாக வாரபடியாக காசுன்ற சொத்து அதிகரிக்கும். இதுதான் கணக்க பேருக்கு குழப்பம். அது என்ன 2 இடத்துல வருது, அதை வடிவாக கிளியராக வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஆதனம் பொறிவுபகரணத்தை வேண்டினால் ஆதனம் பொறிவுபகரணம்ன்றது வருது, ஆனால் அது இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு கொஞ்சம் காசு வெளியில் போயிருக்கும். அப்போ ஆதனம் பொறிவுபகரணம் வாரார், காசு போகிறார், அப்போ 2 நடவடிக்கை அங்கே நடக்கும், 3 நடவடிக்கைகள் அங்கே நடக்கும். அப்போ இந்த ஒவ்வொன்றும் என்னென்ன மாறுது, எப்படி மாறுதுன்றதை அந்த கொடுக்கல் வாங்கல்லேருந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள வேணும். அப்படி நீங்கள் அந்த கொடுக்கல் வாங்கல்கள்லேருந்து அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினீங்கன்னா தான் நீங்கள் கணக்கீட்டு சமன்பாடை பதியலாம். இதுலேயும் இந்த உரிமை கூறு வெரி சுலபம். என்ன, மூலதனம் வந்துச்சா அப்போ உரிமை கூடுது, கொண்டு நேராக போட்டுக்கொள்ளுங்க. அந்த மூலதனம் காசாக வந்துச்சுன்னா சொத்துல கூடும், தளபாடமாக வந்துச்சுன்னா சொத்துல கூடும், அவ்வளவும் தான். பற்று காசா எடுத்திருந்தாலோ என்னவா எடுத்திருந்தாலும் பற்று உரிமையை குறைக்கும். காசா எடுத்திருந்தா சொத்துல மைனஸ், இருப்பா எடுத்திருந்தா சொத்துல மைனஸ், அவ்வளவும் தான். அதே மாதிரி இந்த இருப்பு விற்பனை லாபம் நட்டம் ஏனைய வருமானம் செலவுகள் எல்லாம் என்ன வழியில் வந்தது அல்லது என்ன வழியாக போகுதுன்றதை பொறுத்து கொண்டு இந்த கணக்கீட்டு சமன்பாடில் ப்ளஸ்ஸோ மைனஸோ நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியானோ, அதை நீங்கள் பார்த்து ரைட் ப்ளஸ்ஸோ மைனஸ் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இதுதான் பிள்ளைகள் ஒரு கணக்கீட்டு சமன்பாடில் அடிப்படையான விஷயம். ஸோ இனி நாங்கள் அடுத்த வகுப்பில் இந்த கணக்கீட்டு சமன்பாடில் கொடுக்கல் வாங்கல்கள் ஒவ்வொன்றா பார்த்து அதுக்கு என்னென்ன மாதிரி பதிவு வரும், எப்படி பதிகிறதுன்றதை பார்த்துக்கொள்வோம். சரிதான பிள்ளைகள், நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.